புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றே ஆயிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றே வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. இந்த நால்வர் துதி உமாபதி சிவாச்சாரியார் ஒருத்தர் ஏற்றினது. நம்ம நால்வரை பற்றி இவாளெலாம் வந்து ரொம்ப நல்லா படிக்கா. இந்த நான் போன இதுலேயே சொன்ன மாதிரி எபிசோட்லேயே சொன்ன மாதிரி இதை வந்து எல்லா பாடல்கள் தேவார பாடல்கள்லாம் பாடுறதுக்கு முன்னாடியும் என்ன ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவாகமங்களில் இது முதல்ல பாடிடுவா. அப்படி பாடி அவளை வந்து துதி பண்ணி தான் நால்வர் குருமார் அந்த மாதிரி ரீதியில் இது பண்ணின்னு இருக்கான். இப்போ அந்த நால்வர் துதியில் இருக்கிற அந்த ரெண்டாவது லைன், ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி அப்படிங்கிறதுல திருநாவுக்கரசரை பற்றி இன்றைக்கி அந்த ஒரு எபிசோடை மட்டும், இவாளை வந்து நாயன்மார் சரித்திரம் வரப்போது இந்த 63 நாயன்மாருக்கும் உள்ளது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் லைனை வந்து எடுத்து சொன்னதுனால அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு முன்னாடி இவரோட பிறப்பு அதை பற்றி நம்ம வந்து திருநாவுக்கரசரோட பிறப்பை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோ. திருமுனைப்பாடி அப்படிங்கிற இடத்துல திருவாமூர்ங்கிற ஊரில் புகழனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட மனைவி பேர் மாதினியார். மாது இனி யார் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப கற்பு கரிசியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து நிறைய செல்வங்கள்லாம் எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணி எல்லாம் இருக்கா. அப்போது அவளுக்கு திலகவதியார்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. திலகவதியார் பிறந்து கொஞ்ச நாளில் ஆண்டவனார்லால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஸோ அந்த குழந்தை வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் மாதிரி இருந்ததுனாலையும் ஒரு நல்ல பிரகாசம் ஞான ஒளி அதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு மருள் நீக்கியார் அப்படின்னு அவள் அப்பா அம்மாவும் பெயர் சூட்டுறாங்க. அவர் செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் அந்தந்த நேரத்தில் அவருக்கு செஞ்சு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஞானவானாக வரார். இதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா பின்னாடி அது பார்க்க போகிறோம். சிவன் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்கிறார், போன ஜென்மத்தில் இவன் என்னை நோக்கி தபஸ் பண்ணி எல்லாம் பண்ணினதுனால அவனுக்கு எல்லாமே நேச்சுரலாக வருது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு சுவாமி சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது திலகவதியாருக்கு ஒரு 12 வயசு ஆறுது. அப்போது அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவள் அப்பா ட்ரை பண்ணுறார். அப்போது இவர் பொண்ணு கேட்டு கலிப்பகையார் அப்படின்ற ஒருத்தர் அவள் வீட்டு பெரியவர்கள்லாம் அழைச்சின்னு வந்து இவாளை பற்றி இவாகிட்ட வந்து பொண்ணு கேட்குறா புகழனார்கிட்ட. புகழனார் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். அதனால் அவரும் ஒத்துக்கிறார். ஸோ இந்த கல்யாணம்லாம் பண்ணலாம் அப்படின்னு இவெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நாட்டு அரசன் மேலே படையெடுத்து வராங்க அப்படின்னு கலிப்பகையார் என்ன பண்ணுறார், அரசனோட ஆணை கட்டுப்பட்டு வடநாட்டுக்கு சண்டை போடுறதுக்கு போகிறார். அந்த மாதிரி அவள் பண்ணிட்டு இருக்கும்போது புகழனார் வந்து உடம்பு சரியில்லாமல் காலமாயிடுறார். இப்போ இந்த கற்பிற் சிறந்த மாதினியார் அவர் என்ன பண்ணுறா, உடன்கட்டை ஏறி உயிர் நீத்துடுறார். அப்போ இவா 2 பேர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவாளும் அந்த மாதிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது
சுத்திரத்தாரெலாம் சேர்ந்து இல்லை நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த திருநாவுக்கரசர் வச்சு அவள் அப்பாவுக்கு உண்டான ஈமக்கிரியங்கள்லாம் பண்ணிடுறா. அது ஒரு சின்ன ஒரு இது. அப்படி இருக்கும்போது அந்த கலிப்பகையார் வந்து இதில் இறந்து போயிடுறார் போரில். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறா, திலகவதி அம்மா மாதினியார் பெற்ற மகள் இல்லையா, என்ன சொல்கிறா, எங்களுக்கு கல்யாணம் ஆலைனா கூட எங்களை வந்து நிச்சயம்லாம் ஆகிடுது, அதனால் நானும் உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படிங்கும்போது மருள்நிக்கியார் வந்து ரொம்ப பதட்டப்பட்டு, எனக்கு இருக்கிறதே நீ ஒண்டி தான் தாயா இதுவாக இருக்க, நீயும் காலமாயிட்டா, நான் உனக்கு முன்னாடி நான் போயிடுறேன், எனக்கு அப்புறம் நீ உடன்கட்டை ஏறுன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு தாயன்பு மிக்க தமக்கை அவருக்கு வந்து இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறார். ஸோ இப்படி இருக்க வந்து இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து தான தர்மங்கள் பண்ணுறார். நிறைய சோலைகள், அன்னசாலைகள், வைத்தியசாலை அந்த மாதிரிலாம் நிறைய அவர் பண்ணிட்டு ஒரு இடமா பார்த்துட்டு வரார். அப்போ இவருக்கு தோன்றது, இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை, ஆசையை அறவே ஒழித்து விட வேண்டும், துறவரம் போன்று அப்படியே போகிறார். போகும்போது பாடலிபுத்திரத்துக்கு போகிறார். பாடலிபுத்திரத்தில் அங்கே சமணர்கள் இருந்த இடத்துல இவர் எல்லாம் கற்றுண்டு ஒரு சமண மதத்தை சார்ந்து அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா. அதில் அங்கே இருந்துட்டு பிற சமயத்தில் உள்ள எல்லாரையும் வந்து வாதிலெல்லாம் வென்று நல்ல இதுவாக பண்ணி சமண மதம் நல்லா கொஞ்சம் ஆறுது. அப்போது அவள் என்ன பண்ணுறா, இவருக்கு தர்மசேனர்னு ஒரு புது பேரை கொடுத்துருக்காங்க. அப்போ இவள் என்ன பண்ணுறா, திலகவதியார் வந்து சிவபெருமானை நினச்சி வேண்டி திருவதிகை விரட்டானம் அப்படிங்கிற ஊருக்கு அந்த அம்மா வரா. விபூதியும் ருத்ராட்சமும் தரிச்சுண்டு சிவபெருமானுக்கு வந்து அந்த உருட்டில் கோயிலில் வந்து மொழிகி ஆலயத்தை சுத்தம் பண்ணி மலர்லாம் பறிச்சுன்னு வந்து மாலையை பண்ணி அந்த மாதிரி பண்ணி ஒரு மடம் மாதிரி ஸ்தாபிச்சுன்னு அந்த அம்மா அங்கே இருக்கா. அப்போ அவளுக்கு கஷ்டம் வருது. என்ன சுவாமி, சைவ சமயத்தில் இருந்த ஒரு குழந்தை இந்த மாதிரி பிற சமயத்துக்கு போயிட்டானே, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொல்கிறார், நீ மனக்கவலையை வந்து விட்டுடு, முற்பிறவியில் வந்து என்னை நோக்கி தவம் செஞ்சான், அப்போ ஏதோ ஒரு குத்தனம் நடந்து போச்சு, அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு தடங்கல், அவனை சூளை கொடுத்து ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே மாதிரி இருக்கும்போது சிவபெருமானோட அருள்னால் மருள்நிக்கியாருக்கு சூளை நோய் பற்றிக்கிறது. இப்போ என்னென்னோ பண்ணி பார்க்குறா, அவளுக்கு தெரிஞ்ச மணி மந்திரம் ஔஷதம் எல்லாம் அவள் சமயத்தில் பண்ணுறா, ஒன்றுமே கேட்கல. அப்போ தான் மருள்நிக்கியாருக்கு அவள் அக்காவோட நினைவு வருதான். ஏன்னா அதுவும் வரணுமே, ஏன்னா சுவாமி வந்து ஆட்கொள்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவளோட விதி அது மாதிரி வருது. அவரோட சமயக்காரனை அம்மாட்ட அது அக்கா கிட்ட அனுப்புகிறார். இந்த மாதிரி உங்கள் தம்பிக்கு வந்து இங்கே வந்திருக்கேன், அவர் சூளை நோயால் ரொம்ப துன்பப்படுறார், நீங்கள் சமணர்கள் யாரும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சமணர்களோட மரத்துக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு தம்பிக்கு சொல்லு அப்படின்னோட்டு அவள் இங்கேருந்து அங்கே போய் சொல்கிறான். சரி, சமண மதத்தில் தீராத இந்த நோயை அக்காவை பார்த்து தீர்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நினச்ச மாத்திரத்தில் அவருக்கு நோய் கொஞ்சம் குறைஞ்சி தான். ஸோ எல்லாத்தையும் அவர் இந்த பிற சமய சின்னங்கள் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு ஏவலாளரை ஆதரவாக கொண்டு திருவதிகையை அடைஞ்சு தமக்கையாரோட திருவடிகளில் விழுந்து வணங்குறார். அப்போ திலகவதியாரும் சாமியோட சொன்னபடி சாமி செய்கிறார். அப்படிங்கும் சிவபெருமான அருளால் நோய் உண்மை அடைந்தது, இது நீங்கும் பொருட்டு பரமனை பணிந்து பணி செய்யும்னு அவளுக்கு கட்டளையிடுறார். அவரும் வந்து சுவாமியை வந்து வணங்கி பண்ணுறார். மறுநாளைக்கு நல்லா அவரை குளிக்க வச்சு அவருக்கு திருநீர் இட்டு அந்த சின்னங்கள்லாம் இட்டு அவரை சிவபெருமான் கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறார். அப்போது உணர்ச்சி பெற்று அவர் வந்து வயத்தை பிடிச்சிட்டுருக்கு, ஒன்றும் சரியாக ஒன்றும் ஆகலை. அப்போது இந்த ஒரு பாட்டு பதிகம் அவர் பாடுறார். கூற்றாயினவா
விளக்ககிலேர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் தோற்றாதென்வயேற்றின்னகம் படியே குடரோடு தொட கிமோட்ட கீட ஆற்றேனதேன் அதிகை கடில ஆற்றேனடியேன் அதிகை கடில வீரட்டான துறையம்மானே வீரட்டான துறையம்மானே அப்படின்னு மனமுருகி பாடுறார். பாடி சாமியை தொழறார். உன்னால் தான் வந்து எனக்கு எல்லாம் இதுவாச்சு, சொஸ்தமாச்சு அப்படின்னு சுவாமிகிட்ட எல்லாம் சுவாமியை நினச்சி உருகி உருகி அழவும் ஒரு அசரீரி கேட்குறதான். இந்த மாதிரி நீ வந்து திருநாவுக்கரசு அப்படிங்கிற பெயரோடு இருப்பாய் அப்படின்னு சுவாமியை அசரீரி கேட்குறது. ஸோ இவர் வந்து இந்த சமணர்கள்ட்டெல்லாம் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டார். ஏன்னா அவள் எப்படின்னு தடுப்பா, ஏதாவது பண்ணுவா அப்படின்னு அவளால் முடியல. என்னென்னோ பண்ண வந்து சூழ்நிலை ஜாஸ்தியாகி தான் இங்கே வந்திருக்கார். அப்போ அவளுக்கு வந்து பயம் வந்துவிட்டான். மருள்நீக்கியார் வந்து இந்த மாதிரி கிளம்பி போயிட்டாருங்கிறது இவளுக்கு ஒரு பயங்கர கோபம், பொறாமை. ஸோ இந்த பல்லவ ராஜாவுக்கு தெரிஞ்சால் அவன் என்ன பண்ணுவான், நம்ம வந்து சைவத்துக்கு மாறினாலும் மாறிடக்கூடும். அதனால் நம்ம வந்து ராஜாட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் வஞ்சகமாக ஏதாவது சொல்லி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு ராஜாக்கிட்ட போய் இங்கேருந்து போகிறான். போயிட்டு இந்த தர்மசேனன் வந்து தமைக்கையாரை பார்க்கறதுக்கோசரம் வந்து பொய் சொல்லிட்டான் வயர் வலின்னு. அவனுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்கே போய் பொய்யா சொல்லுவோம். அப்படியா, போய் தர்மசேனர் போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சரை கட்டளையிட்டு ராஜா வந்து இங்கே அனுப்புகிறார். திருவதிக்கு வரார். ஸோ அந்த மந்திரியார் வந்து, சுவாமி நீங்கள் வந்து ராஜா கூப்பிட்றார், அதனால் நீங்கள் கொஞ்சம் வரணும் அப்படிங்கும்போது இவர் சொல்கிறார் ஒரு பாட்டு. அப்போ ஒரு இது பாடுறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கம் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவெண் கொழியோர் காதிர் கோமார்க்கே நாமன்று மீளவாய் கொய்மலர் சேவடியினே குறிகினோமே அப்படின்னு பாடிட்டு இவர் ராஜாவை பார்க்குறதுக்கு அங்கேருந்து போகிறார். அப்போது அங்கே வந்ததும் இவாளுக்கு வந்து நேராக அவரை வந்து இவரை பார்க்குறதுக்கு இல்லாமல் அரசன்கிட்ட ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறா, பல்லவ அரசன்கிட்ட வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறது இவங்கள அப்படின்னு கேட்ட உடனே இந்த சமணர்கள்லாம் வந்து அவர் வந்து சுண்ணாம்பு காலவாயில் அவரை வந்து போட்டு கொலை பண்ணிடலாம். ஏன்னா இவர் ஒழிச்சுட்டாக்க சைவ மதம் வளராது, அவளோட மதம் வளரும் அப்படின்னு சமணர்கள் நினைக்கிறார். அப்போ வந்து ஒரு மாசில் வீணையும் அப்படிங்கிற பாட்டை அவர் பாடுறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் பிங்கிள வெடிலும் வீசு தென்றலும் பிங்கிள வெடிலும் மூசு வண்டரை பொய்கையோ போன்றதே மூசு வண்டரை பொய்கையோ போன்றதே ஈசன் என்னை இடையடி நீழலே ஈசன் எந்தை இடையடி நீழலே.
அப்படின்னு அவர் வந்து இந்த திருப்பதிகத்தை பாடிட்டார். ஸோ பல்லவராஜனோட ஆணைக்கு உட்பட்டு இவ அந்த ஒரு சுண்ணாம்பு கலவாய்க்குள்ளே போட்டு கீழே வந்து நிறைய தீ எரியுது, உள்ளுக்குள்ளே போட்டு அவர் சாத்திப்படுறார். சாத்தி ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த இடத்த இந்த இதை திறந்து பார்த்தா இவர் அப்படியே மலர் மாதிரி உள்ளே உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு, அது அப்படியே வந்து தென்னங்காத்தும் செங்கழநீர் தடமும் வெண்ணிலமும் வேணியவசியம் போல் குளிர்ந்து இருந்ததுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அது குளிராமல் வந்து கொல்லாதே. அப்போ இவானா சொல்கிறா, தர்மசேனனுக்கு வந்து நம்மளோட மந்திரங்கள்லாம் தெரியும், அதை சொல்லி பயிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கொடிய விஷயத்தை கொடுத்து அவனுக்கு ஒன்றுடலாம் அப்படிங்கும்போது செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. அப்படிங்கும்போது ஆலகாலம் அமுதம் உண்ட அண்ணலின் அடியாருக்கு நஞ்சும் அமுதாவது அற்புதமோ அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். அப்போ அதையும் வந்து சந்தோஷமாக அவர் சாப்பிட்றார். சாப்பிட்டும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. நம்மளோட மந்திரத்தால் வந்து நஞ்சை கொடுத்து எடுத்துட்டான்பா, சரி யானையை விட்டு இடருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ யானை வந்து வந்து தான் இவர் ஒரு 3 சுற்றி ஒரு நமஸ்காரம் பண்ணியிருக்கு. திருப்பி இந்த பாகர்கள்லாம் சேர்ந்து அதை குத்தி அதை வந்து திருப்பி கட்டாயப்படுத்தும். அது அந்த பாகர்களையும் கொண்டுட்டு சுற்றுப்பட்டு இருந்த சமணர்களையும் துவம்சம் பண்ணிட்டு தான். ஸோ மிஞ்சி இருக்கிற 1-2 சமணர்கள்லாம் வேக வேகமாக ஓடி போய் அரசங்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிடுது யானை அப்படின்னு சொன்னது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் வேணாம், ஒரு கல்லில் கட்டி கடலில் விட்டாக்க அவன் எப்படி திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. சரி அப்படியே பண்ணு அப்படின்னா அவர் ஒரு படகுல ஏற்றுனாங்க, ஒரு பெரிய கல்லை கட்டினாங்க. அப்போது அவரை அழைச்சின்னு போய் நடுக்கடல்கிட்ட அதோட விட்டு கடலில் தூக்கி போட்டுறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்படியா இருந்தாலும் எம்பிரான் துதிப்பேன், எம்பிரான் வந்து என்ன காப்பார் அப்படின்னு சொற்றுணை வேதியன் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை அவர் வந்து பாடுறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கொய்தொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டையோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டையோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு பாடினோட்டு பாடும்போது அவர் கட்டியிருந்த கயிறு அருகிறது, அந்த கல் வந்து தெப்பம் மாதிரி முதக்கிறதான். அந்த தெப்பத்தில் இவர் வந்து கரை சேர்றார். அப்போது உயிர்களுக்கு பிணிக்கப்பட்டுள்ள ஆணவ மலமாகிய கல்லை இருவினை பாசமாகிய கயிறு இதை அறுத்து பிறவி கடல்லேருந்து கரையேற்ற முடியும் 5 எழுத்தால் அப்படின்னா ஒரு இந்த கடலில் கட்டி விட்ட ஒரு கல் மீது மேற்கிறதெல்லாம் ஒரு பெரிய புதுமையா அப்படின்னா இல்லை அப்படின்னு திருப்பாதிரி புலியூர்கிட்டக்க சுவாமி வந்து கரையேறார். அப்போது அங்கே எல்லாரும் ஹரஹரா அப்படின்னு பாடுறா. சுவாமி கோயிலுக்குள்ளே போகிறார். போயிட்டு சுவாமியெல்லாம் பணிகிறார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அதுதான் இதில் வந்து 2வது பதிகமாக 2வது லைனாக வந்து இதில் சொல்லியிருக்கார். ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான அர்த்தங்க. அது திருநாவுக்கரசரோட ஒரு சின்ன சரித்திரம், இன்னும் நிறைய பின்னாடி இருக்குது. அந்த பல்லவராஜா வந்து இவருக்கு வந்து இது தெரிஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சிவ இதுக்கு வந்திருக்கார், அந்த மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாம் கதை பின்னாடி போகிறது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம்.
இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, பாலை கொடுத்து ஆட்கொண்ட அப்படின்னு ஞானசம்பந்தருக்கும், சூலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு திருநாவுக்கரசருக்கும், ஓலை கொடுத்து ஆட்கண்டார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சொல்லப்படுறது. இந்த ஓலை கொடுத்து ஆட்கொண்ட சுந்தரனார் அந்த கதையை 3வது லைனுக்கு உண்டானது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஹரஹர நம பார்வதிபதியே, ஹரஹர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.